நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மகாராஷ்டிரால நடந்து முடிந்த தேர்தலிலே புதிதாக ஒரே பில்டிங்ல 5000 6000 வாக்குகள் ஒரே இடத்துல ஒரே கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த அட்ரஸ்ல 6000 வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருந்தது. பீகார்ல ஒரே வீட்டில் ஒரே ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஓட்டு இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க வீட்லயே. ஆனா அதுல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வாக்காளர் பட்டியலிலே அந்த வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்க பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பல அசெம்பிளி தொகுதிகளிலே சட்டமன்ற தொகுதிகளிலே ஆயிரக்கணக்கானவர்களுடைய பெயர்கள் காணவில்லை. புதிதாக வாக்காளர்கள் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு பிஜேபிக்கு சாதகமானவர்கள், பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது பல பகுதிகளிலே நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலிலே நடந்திருக்கிறது என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் தரவுகளோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் இதை பற்றி இந்த செய்தியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாஜகவிலிருந்து தேர்தல் கமிஷனில் இருந்தோ இதற்கு நியாயமாக எந்த பதிலும் இதுவரை தரப்படவில்லை. அதனால் இந்த தேர்தல் என்பது உங்கள் கைகளிலே, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாக முகவர்கள், அதே போல களத்திலே நிற்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், தோழியர், உடன்பிறப்புகளின் கையிலே இருக்கிறது என்பதை இந்த தேர்தலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஒரு நல்லாட்சியை கொடுத்து விட்டார், கொடுத்து கொண்டிருக்கிறார். யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி களத்திலே நமக்கு வர வேண்டிய வாக்குகள் நமக்கு வர வேண்டும். அந்த வாக்குகளை பட்டியலில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு அபாயம் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே புதிதாக அவர்கள் யார் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல்